நேற்றுக்கு முதலமைச்சர் பேசும்போது குதிரை பேரம் ஒட்டக நீங்கள் வர குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த ஒட்டக பேரமும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேற்றுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டு ஓடி ஒழுகின்றவர்கள் இல்லை. அங்கே 42 பேர் இறந்த உடனே இறங்கி திருச்சியில ஓடினதை நேற்றுக்கு முதலமைச்சர் பேசும்போது குதிரை பேரம் ஒட்டக நீங்கள் வர குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த ஒட்டக பேரமும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேற்றுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. நான் ஒன்றும் சினிமா நடிகர் அல்ல. எனக்கு எழுதி கொடுத்து டைட்டில் கொடுத்து ஒரு மேடைக்கு மேடை பேசுகின்ற பேச்சல்ல. இவர் சினிமா நடிகராக அவருக்கு எழுதி கொடுத்ததை வாசித்துவிட்டு பின்பு மறந்து விட்டவுடன் உடனடியாக பக்கத்தில் இருந்த பேப்பரை எடுத்து அதையும் வாசித்து ஒரு கூட்டத்தை முடிச்சிருக்காரு. அவரை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய செயல்கள், அவருடைய மந்திரி அமைச்சர்களுடைய செயல்கள் எல்லாம் மக்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான முடிவு வெகு சீக்கிரத்தில் வரும். முதலமைச்சர் பத்தி ரொம்ப முன்னாள் முதலமைச்சரை பத்திலாம் ரொம்ப இதாக பேசியிருக்காரு. அமைச்சர்கள்லாம் ஓடி ஒளிந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு, பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டு ஓடி ஒழுகின்றவர்கள் இல்லை. இன்றைக்கு எதை குறிப்பிட்டு சொன்னாலும் அன்னைக்கு நம்ம கரூர்ல அங்கே 42 பேர் இறந்த உடனே இறங்கி திருச்சியில ஓடினதை நாமும் பார்த்தோம். எப்படி ஓடினாலும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி ஓடுகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களாக இருக்கப்பட்டார்கள். திராவிட கழகத்துக்காரர்கள் அது மாதிரி ஓடுகின்றவர்கள் இல்லை. பாதிக்கப்பட்ட இடத்திலே அங்கே நின்று அன்றைக்கு பணியாற்றக்கூடிய தலைவர்களாகத்தான் செயல்படுவார்கள். நன்றி, வணக்கம்.